தாத்தா காலத்து அரசியலுக்கும் இப்போதைய அரசியலுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. நான் தாத்தா காலத்து அரசியலே இப்போ இருந்தவன்பா அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கால அரசியலையும் இந்த கால அரசியல்வாதிகளையும் புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான். அப்படி இருக்கும்போது மேடை பேச்சாளர்களுடைய சகிக்க முடியாத வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி ஒரு மேடை பேச்சுக்கு அது சரியானது அப்படிங்கிறது தெரியலை. இப்போ கூட நம்ம ஊரில் அரசியல் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி மேடை நிகழ்வுகளில் சினிமா நட்சத்திரங்களுடைய அந்த மாறு வேடங்கள் போட்டு வரக்கூடிய நபர்கள் நடிப்பாங்க. அதை விட கொடூரம் என்னென்னா, ரொம்ப முக்கியமாக ஆடைகளை குறைத்த பெண்களும் அதற்கு ஆபாச நடனம் ஆடக்கூடிய ஆண்களும் அப்படின்னு சொல்லி இப்போதும் அந்த கல்ச்சர் அப்படியே தான் இருக்குது. அதே கல்ச்சர் தான் இந்த ஆபாசமாக பேசக்கூடிய நபர்கள். ஸோ ஆபாச பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி குரூப்பை சில அரசியல் கட்சிகள் வைத்திருக்கிறார்கள். யார் ஒருத்தவங்கள அவங்களுக்கு பிடிக்கலையோ இந்த ஆபாச பேச்சாளர்களிடம் இந்தாப்பா இவனை பற்றி பேசிக்கோ அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு துட்டை கொடுத்து என்ன செஞ்சிடுறாங்க, பேச சொல்லிடுறாங்க. அவங்களும் மேடையில் சும்மா காட்டுத்தனமாக பேசி மிகப்பெரிய அளவில் முகம் சுளிக்கிற மாதிரி எல்லார் மத்தியிலும் பேசி விட்டுறாங்க. கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க, கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொடுத்து முடித்த இந்த ஆபாச பேச்சாளர்களை கைது பண்ணுமா தமிழ்நாடு காவல்துறை அப்படிங்கிற ஒரு கேள்வி உயர்ந்து நிற்கிறது. இந்த கேள்வி வருவதற்கான காரணம், ட்விட்டரில் ஆளும் கட்சி எதிர்த்தோ அமைச்சர்களை எதிர்த்தோ ஏதாவது ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு காவல்துறை தயாராக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பல நாட்களாகவே இருந்து வருகிறது. ஸோ எதிர்கட்சியை சார்ந்தவங்க சின்னதாக தும்மனா கூட அரெஸ்ட் பண்ணும்போது ஆளும் கட்சியை சார்ந்தவங்க கொலை மிரட்டல் கொடுத்தால் கூட அரெஸ்ட் செய்யப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிற இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?